அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டியாக இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பை ஒரு குக்கரில் போட்டு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட அது பாதி வெந்திருக்கு. முழுசாக வேக வைக்கணும் இல்லை, ரொம்ப குழைய வைக்கணும் இல்லை. முதல்ல ஒரு பாதி அதை வேக வச்சுக்காங்க. இதுக்கு நம்ம 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய், அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சுரைக்காய் தோல் நீக்கி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முள்ளங்கி, ஒரே ஒரு முள்ளங்கி நல்லா அலம்பிட்டு 2 பக்கம் நுனியும் கட் பண்ணிவிட்டு அதுவும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முதல்ல நான் இதுக்கு தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு முதல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறமா வரிசையாக முள்ளங்கி, சுரைக்காயை நம்ம இதில் போடலாம். சுரைக்காயை தோல் நீக்கிட்டு அதில் உள்ள விதைகள் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கட்டியாக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிஃபோராக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கடகடன்னு ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஆன நேரம் ஆகும். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நான் அடுத்ததாக முள்ளங்கி, சுரைக்காயும் இதில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் மிளகாய் வத்தலையும் நல்லா வறுத்துட்டு திரிச்சு வச்சிருக்கிறது. இதில் வேற எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளையும் போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் கொதிக்க வச்சுட்டு அடுத்ததான் இந்த குக்கரை நான் மூடி வச்சிடறேன். குக்கரை மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5-6 விசில் விட்டு எடுங்க. ஒரு 3 விசில் எடுத்துறாங்க. ஒரு 6-7 விசிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் அந்த புளி கரைசலையும் அதில் கொட்டிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த குக்கரை நான் மூடி வச்சுறேன். ஒரு 6-7 விசில் விட்டு நான் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, காய் எல்லாமே சூப்பராக இதில் வந்திருக்கும். நல்ல குழைய வந்திருக்கும். இதை நல்ல ஒரு கரண்டியை வச்சு ஒரு கலக்கி கொஞ்சம் மசிக்கிற மாதிரி அழுத்தி நம்ம ஒரு கலக்கணும் அப்படின்னா நல்ல காயெல்லாம் ஏற்கனவே வெந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நசுக்கும் போது அது நல்ல குழஞ்சு போயிடும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சாம்பார் நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்து ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சாச்சுன்னா போதும். இப்போ வாசனைக்கு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் பெருங்காயத்தூளை நான் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டாச்சுன்னா போதும். இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எதாக இருந்தாலும் சுட சுட சாத்தில் நெய் விட்டு இந்த சாம்பார் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா அள்ளும். கொஞ்சம் சாப்பிட்றவங்க இது நல்லா நிறைய சாப்பிடுவாங்க. இதுக்கு அப்பளம் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக நம்ம இதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.